தாவீதுடைய கதையில் அவனுடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ஒரு இடத்துல வருது, he encouraged himself, he knew how to encourage himself. அவன் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருந்தான். இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்க முடியாது பாருங்கள். ஒரு இராணுவமே அவனை தேடிச்சு ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்தான். தனியாலாம் போய் மாட்டிக்கிட்டான். குகைகளில் ஒளிஞ்சு வாழ்ந்து வந்தான் எவ்வளோ நாளா. ராஜா வேட்டையாடுறான், ஓட ஓட ஒளிகிறான். இப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் பாருங்கள். அப்போ அதிலிருந்தெல்லாம் மீண்டு தாண்டி வந்து ராஜாவாக இருக்கிறான்னா, அவன் காரியங்கள் நல்லா போகாத நேரத்தில், சவாலான சூழ்நிலைகளில், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில், ஆபத்தான சூழ்நிலைகளில், மன சோர்ந்து போகிற சூழ்நிலைகளில் எப்படி தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்வது என்பதை குறித்து அறிந்து வைத்திருந்தான். ரொம்ப முக்கியம் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா உங்களை எப்படி உற்சாகப்படுத்தி கொள்வதுன்னு? சபைக்கு வர்றீங்க, ஆமாம் நாங்கள் நல்லா பாட்டு கேட்டு பாடுறோம், நல்லா பிரசங்கத்தை நல்லா பாசிட்டிவாக பண்ணுறோம், வந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா? ஆனால் டெய்லி சபை கிடையாது. டெய்லி சபை கிடையாது. டெய்லி வச்சா கூட எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? உங்களுக்கு காலையில் வருமா சாயந்தரம் வருமா, டிப்ரெஷன் எப்போ வரும்னு தெரியாது. உங்களுக்கு வர நேரம்லாம் நாங்கள் வைக்க முடியுமா சபை? கிடையாது. எப்படி அப்போ உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ள தெரியுமா உங்களுக்கு? அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு வெற்றி பெறுறதுக்கு சோர்ந்து போகிற நேரத்தில், அதைரியம் அடைகிற நேரத்தில், வெறுத்து போகிற நேரத்தில், கசந்து போகிற நேரத்தில், வாழ்க்கை பயமாக இருக்கிற நேரத்தில், வெறுப்பாக இருக்கிற நேரத்தில், நம்பிக்கை இழந்து இருக்கிற நேரத்தில் உங்களை தேற்றிக்கொள்ள உங்களுக்கு வழி தெரியணும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும். பாருங்கள், சங்கீதக்காரன் பாருங்கள், தன்னோடையே பேசிக்கொள்கிறான். அவன் நிறைய பேர் நம்மளோட பேசுகிறதே கிடையாது. எல்லாரோடையும் பேசுவான், நம்மளோட மட்டும் பேசுகிறது கிடையாது. அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. எப்படி போகிறான் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். எப்படி தன்னை தேற்றிக்கொள்வதுன்னு தெரியுது அவனுக்கு.